இப்போ புதிதாக உங்களுக்கு 2 சாட்சி, என்னோட சாட்சி ஒன்று, மொத்தம் 3 சாட்சிகள் ஆண்டவர் இங்கே கொடுத்துருக்கிறார். முதலாவது நம்முடைய தவர்த்தாம்பட்டிலிருந்து நான் சொல்லியிருந்தேன்ல, கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக குழந்தை பாக்கியம் இல்லை என்று ஏக்கத்தோடு எங்கெங்கேயோ அவர்கள் போயிருந்தாலும் குணசுந்தரி மூலமாக இந்த நம்முடைய சபையை அவங்க அறிஞ்சு, அவங்க குணசுந்தரி மூலமாக நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, நிறைய பேருக்கு ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறார். அவங்க ரொம்ப வெகு தூரங்களிலிருந்து வந்திருந்தாலும் ஆண்டவருக்குள்ள இந்த ஊழியங்களை செய்கிறதுனால நிச்சயமாக அவங்களுக்கு தேவன் துணையாக இருப்பார். அதுபோல் அவங்க தான் அழைச்சிட்டு வருவாங்க. யாராவது பாதிக்கப்பட்டவர்கள், யாராவது பிரச்சனையாக இருக்கிறவர்கள். இப்போ உங்களுக்கு செல்வின்னு ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க என்னென்னா மரண பிடியில் வந்தவங்க, அவங்கள பிழைக்க மாட்டாங்க, அவங்களுக்கு காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி, ஆனால் ஆண்டவர் இங்கே ஜீவன் கொடுத்து இப்போ திருப்பூரில் வேலை பார்த்துட்ருக்கிறாங்க. அதுபோல் நிறைய ஆத்துமாக்களை அவர்கள் கொண்டு வந்து இந்த இடத்துல கொடுக்கிறார்கள். இந்த நாளிலே புதிய சாட்சியாக அந்த மகள் இந்த நாளிலே வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வந்திருக்கிறாம்மா? நீங்கள் சொல்கிறீங்களா? சாட்சி சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சிறு சாட்சியாக கர்த்தர் நிற்க வச்ச கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்மஸுக்கு நான் இட்டுட்டு வந்தேன், எல்லாருமே இட்டுட்டு வரோம் வருஷமாக. அதெல்லாம் இந்த வருஷம் நான் வரமான்னு சொன்னது வாயின்னு சொன்னேன். கிறிஸ்மஸ் முடிஞ்சவொடனே ஐயா கிட்ட இதுமாரி ஜெபம் பண்ணிக்க வான்னு சொன்னேன். ஐயா சொன்னாங்க, என்னான்னு கேட்டாங்க. அந்த மாதிரி குழந்தை இல்லாத 10 வருஷம் இருக்குங்க ஐயான்னா. உடனே அது உள்ளார உடம்புக்குள்ளே ஒரு தடை இருக்குமா, அதை நீங்கிட்டா இருக்கும். ஒரு 3 மாதம் தொடர்ந்து வர சொல்லு பாப்பாவன்னு சொன்னாங்க. அதேமாரி நான் இட்டுட்டு வந்தோடனே அங்கே வீட்டிலேருந்து சரியில்லை, இங்கே ஆலயத்துக்கு வந்தோடனே மூஞ்சிலாம் கொஞ்சம் தெளிவாக இருந்தது. மறுபடியும் அப்புறம் இது மாதிரி இருக்குமா அப்படின்னு சொன்னது. அப்புறம் கார்டு போட்டு பார்த்தீங்களா? பார்த்துக்கிறதுக்கு கார்டு போட்டு பார்த்ததுக்கு பாசிட்டிவ்னு வந்தது. புதன்கிழமை அன்னைக்கு ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்தேன், அதுலேயும் கரெக்டாக வந்துடுச்சு, குழந்தைதான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் எந்த ஆஸ்பத்திரிக்குமே போகவே இல்லை. 7 வருஷத்தில் எந்த கோயிலுக்கும் எங்கேயுமே நான் போனதே கிடையாது. இந்த ஆண்டவர் தான் எனக்கு கொடுத்துருக்காரு. கர்த்தருக்கு சொல்கிறோம், நன்றி செலுத்துவோம் ஆண்டவருக்கு. கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வாதமாக வைப்பார். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு கையை தட்டுவோம். எல்லாரும் நன்றி செலுத்தி ஆண்டவருக்கு.